ஜெயண்ட் பேட்டில் ராயல் மீண்டும் நடக்க போகுது. அதில் யார் வெற்றி பெற போகிறா? இதே போல் ராக் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் எதனால் வரல? ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாரு. இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ், ராக், சோலோ சிக்காவா இவங்க எல்லாருமே மெயின் ஸ்டேஜில் காட்டியிருக்க மாட்டாங்க. குறிப்பாக சோலோ சிக்காவா பிளட் லைனை பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் மட்டும்தான் காட்டியிருப்பாங்க, சும்மா உப்பு சப்பா மாதிரி. மெயின் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோ ராக்கோ இல்லாமல் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரோமன் எங்கே, ராக் எங்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க. நம்மளோட யூடியூப் சேனல்லையும் கேட்டிங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்டிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை என்னன்னு கேட்டிங்க. ஆக்சுவலி ராக் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடக்க ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி அட்வர்டைஸ் செய்யப்படலை. நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெஸ்லர்ஸோடைய ஸ்டோரி லைனை ஃபில்அப் பண்ணதுக்காக. ஏன்னா ஒரு சில வாரங்களாக ரோமன் ரெயின்ஸ் ராக், கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி லைன்லேயே அவங்க வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்ததுனால மற்ற ஸ்டோரி லைனுக்கு ஸ்பேஸ் கொடுக்க முடியல. குறிப்பாக ஏஜே ஸ்டைல், எலைனைட் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜில் காட்டவே இல்லை. சும்மா பேக் ஸ்டேஜ், வீட்டில் போய் சண்டை போடுறது, ப்ரொமோ போடுறது, இந்த மாதிரி தான் காட்டினாங்க. மற்ற ஸ்டோரி லைனுக்கும் பெரிய லெவலில் ஸ்பேஸ் கொடுக்க முடியலை அவங்களால. இடம் இல்லை. 2 hour ஷோவில் எத்தனை மேட்ச் தான் புக் பண்ண முடியும்? அதனால் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா பெருசாக ரோமன் ரெயின்ஸுடைய செக்மெண்ட்டை புக் பண்ணாமல் இதை அப்படியே மூவ் பண்ணி ராக் மாற்றிட்டாங்க. ராவை பொறுத்த வரைக்கும் 3 hour ஷோ, 3 மணி நேரம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தில் என்னென்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க வேண்டிய ரோமன் ரெயின்ஸ், ராக் அந்த ஸ்டோரின்னு அப்படியே டோட்டலி ராக் மூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த வாரம் நடக்கிற ராக்கு, ரோமன் ரெயின்ஸு, கோடி ரோட்ஸு, செத் ரோலன்ஸு மற்றும் ராக்கெல்லாம் வராதான்னு கேட்டிங்கன்னா எஸ் வராங்க. இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் வந்து ரெஸ்ல்மேனியாவோட கடைசி ஸ்மாக்டவுன். அந்த ஸ்மாக்டவுனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸும் வராரு, ராக்கும் வராரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை இந்த கோல்டன் கலராக மாற்றினதுக்கப்புறமா முதலாக மண்டே நைட் ராக்கு வராரு. லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமா மண்டே நைட் ராக்கு வந்தார். அதுக்கப்புறமா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து மண்டே நைட் ராக்கு வராரு 1 வருஷத்துக்கு அப்புறமா. மற்றும் ரோமன் ரெயின்ஸ் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அறிவிச்சிருந்தான்னு சொன்னோம்ல, மறக்காமல் அதை கேளுங்க. இந்த வீடியோட எண்டிங்கில் அதை பற்றி சொல்கிறேன், சரிங்களா? அடுத்த செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரே த ஜெயண்ட். இந்த ட்ராஃபியை பற்றி உங்களுக்கு தெரியும். முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா WWE வந்து இதை வந்து ரெஸ்ல்மேனியாவில் தான் நடத்துவாங்க. அது ஒரு நல்ல காலங்க. அது இந்த சிஸ்ஸாரை வின் பண்ணது, பாரன் கார்பன் வின் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா பிக் ஷோ வின் பண்ணியிருக்காரு, பிரான் ஸ்ட்ரோமன், இந்த மாதிரி அந்த ஆண்ட்ரே த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா தவமாக இருப்பாங்க. சில பேரால் வெற்றி பெற முடியும், சில பேரால் வெற்றி பெற முடியாது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரே த ஜெயண்ட் பேட்டில் ராயலில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைமில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. 1 வருஷம் நடக்கலை. ஸோ அடுத்தது ஸ்மாக்டவுனுக்கு முன்னாடி வச்சு நடத்துனானுங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ 3வது வருஷமாக தொடர்ந்து ஸ்மாக்டவுன்லேயே நடத்த போகிறாங்க. 1 வருஷம் ஸ்மாக்டவுனில் ஜே ஊசோ வின் பண்ணாரா, அடுத்து மேட் காப்மாஸ் வின் பண்ணாரா. ஸோ அடுத்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணா? போன வருஷம் பாபி லஸ்லி வின் பண்ணார். இது 4வது வருஷம். இந்த வருஷம் யார் வெற்றி போகிறா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து வழக்கமாக ஸ்டோரி லைன் இல்லாமல் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் இருக்க வேண்டியது, ஆனால் மேட்ச் இல்லாமல் இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கு தான் அந்த ட்ராஃபியை கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜாக் கேப் அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஃபியை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஜாக் கேபில் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதுவார் அப்படிங்கிற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டாங்க. பட் ஆனால் அது நடக்கலை. ஸோ அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரே த ஜெயண்ட் அந்த ட்ராஃபியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதெல்லாம் நியூஸ் தான். யார் வெற்றி பெறுறதா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் வராரு கன்ஃபார்ம், ராக்கெல்லாம் வரலான்னு தெரியல. பட் ரோமன் அஃபிஷியலி வராரு, கோடி ரோட்ஸ் வராரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷிவான மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சோலோ சிக்காவா வெர்சஸ் ஜே ஊசோ. ஆக்சுவலி முன்னாடி காலத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜே ஊசோக்கும் சோலோ சிக்காவுக்கும் ஒரு மேட்ச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா பட் மேட்சே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புலேருந்து பார்ப்பேன். பட் ஆனால் சோலோ சிக்காவா இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கிறாரு. அவர் சிச்சுவேஷன் ரொம்ப மோசங்க. கிட்டத்தட்ட 32 மேட்சஸ் தொடர்ந்து தோல்வி.
ஜே ஊசோ வச்சு தொடர்ந்து வெற்றி பெறுறாரு. ஒரு சில மேட்சஸ் தோத்தாலும் வெற்றி பெறுறாரு. லைவ் ஷோஸ்லாம் வெற்றி பெறுறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஆப்பனன்ட்ஸை வின் பண்ணுறாரு. தோக்கிறது இருக்குது, வின்னும் பண்ணுறாரு. ஆனால் சோலோ சிக்காவா நான் எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருப்பேன், ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி இப்படி இப்படி குத்துக்கள் மாதிரி இருப்பேன், ராக்கு கலாச்சா கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைப்பிணமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் நெக்ஸ்ட் வீக் வந்து சோலோ சிக்காவை வந்து ஜே ஊசோ கூட முந்தி மோதும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ நான் மோதும்போது இதெல்லாம் தேவையா, ஒருத்தான ஆப்பனண்ட்டை கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. டபிள்யூபிள்யூ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை நம்மக்கிட்டே மட்டம் தட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஜார்கார்கள் அக்கலா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜார்கார்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் அப்பீரன்ஸ் ஆக போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. இவங்கள வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்ததில்ல. ஸோ அதனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு, சரி நம்ம இந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஸ்டோரில் இருக்குல்ல, அதை தூக்கி இங்கே வை, இதை தூக்கி இங்கே வை, மொத்தத்தையும் சேர்த்து குழப்பு அப்படிங்கிற மாதிரி டேமேஜ் கண்ட்ரோலில் சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஜார்கார்கள் வந்து ஸ்மாக்டவுனில் பேசும்போதே நான் நினச்சேன் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு. அதே மாதிரி மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் வெர்சஸ் ஜார்கார்கள், பியாங்கா பெல்லர் அண்ட் நம்ம நயோமி, இவங்க 8 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சாரி 6 பேக் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்க போகிற ரசல்மனியாவில் டபிள்யூபிள்யூடைய உமன்ஸ் டாக்டிங் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா டாக்டிங் சாம்பியன் இருக்கிறவங்க வந்து ஒரு மேட்ச் விளாட்றதுனால அவங்க டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. போன வருஷமும் உமன்ஸ் டாக்டிங் சாம்பியன்ஷிப் ரசல்மனியா டிஃபெண்ட் ஆகலை, இந்த வருஷமும் டிஃபெண்ட் ஆகலை. சரி ஓகே, மற்றபடி டபிள்யூபிள்யூடைய எல்லா சாம்பியன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டபிள்யூபிள்யூ வந்து டிஃபெண்டிங் பண்ண வச்சுட்டாங்க. இதே போல் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்டில் டோட்டலி 4 மேட்சஸை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ரசல்மனியாவுக்கு. ஆல்ரெடி ரசல்மனியாவில் 10 மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறனால இது ஒரு 4 மேட்ச் அடிஷ்னலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா LWO டீம் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் ஃபண்டாஸ்மா டீம், இது ஒரு 8 மேன் டாக்டிக் மேட்சாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். 8 இல்லை 10 மேன் டாக்டிக் மேட்சாக நடக்க போகுது. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதாக தான் இருக்க போகுது. இதில் விமன்ஸ் மற்றும் மென்ஸ் இவங்க எல்லாருமே மிக்சடாக இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் இந்த மேட்சில் இருக்கும். அதே மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இது 10 மேன் டாக்டிக் மேட்சாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஆனால் இது அஃபிஷியலி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாபி லாஸ்லி அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் வெர்சஸ் கேரியிங் கிராஸ் AOP டீமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேன் டாக்டிக் மேட்ச். என்னப்பா எல்லாம் 6, 7ன்னு சொல்கிற மாதிரி ஒத்துமொட்ட டீமாக இருக்குது, எல்லாமே டாக்டிக் மேட்சாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரசல்மனியாவில் நிறைய ரெஸ்லர்ஸ்க்கு மேட்ச் இல்லை, அதனால் முக்கால்வாசி மேட்சஸை டாக்டிக் மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு 6 மேன் டாக்டிக் மேட்ச் அப்படின்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உமன்ஸுக்கான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜார்கார்களுக்கு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அது ஒரு 6 மேன் டாக்டிக் மேட்ச்சு. இதுவும் 6 மேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எல்லா ரெஸ்லர்ஸ்க்கும் மேட்ச் கொடுக்கணும்ல, அதனால் அது 6 பேக் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி டபிள்யூபிள்யூடைய டாக்டிங் சாம்பியன்ஷிப்பான மேட்சஸ் டோட்டலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12 சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 12 பேராக கேட்டிங்கன்னா 12 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பங்கேற்றுருக்குறாங்க. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் வந்து இன்றைக்கி டபிள்யூபிள்யூ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி ஒரு நியூஸ் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த நியூஸை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும். நம்ம ஃப்ரெண்டில் நீங்கள் எல்லாருமே நட்புக்குள்ளே கண்டிப்பாக என்னத்தெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. சரி விட்டுதில்லைங்க, நம்ம எல்லாருமே தோஸ்து தானே, அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது. ரோமன் ரெயின்ஸை அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி. அதனால் ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கெல்லாம் இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். அதனால் செக் பண்ணி பாருங்கள். என்னது ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்களுக்கெல்லாம் சந்தோஷமான செய்தியா, என்னடா ரிட்டையர்மெண்ட்டுங்கிற சந்தோஷங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்.